பா நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகலப்பா. என்ன என்னாச்சும் கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்துருக்கலாம்லப்பா. ஏன்பா? என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கார்லேயும் பைக்லேயும் வராங்கப்பா. ஆனால் நான் பஸ்ஸில் வரேன்ப்பா. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா. அப்பா கிட்ட காசு இல்லையாப்பா. அது மட்டும் இல்லாமல் பைக்கெலாம் வாங்கிறதுக்கு நிறைய செலவாமாப்பா. நான் எங்கப்பா போகிறது? உனக்கு எப்போ பார்த்தாலும் காசு இல்லைன்ற போப்பா. டேய் ஏங்க மணி 11 ஆகுது, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வாரமாவே லேட்டா வரீங்களே, என்னதான் ஆச்சு உங்களுக்கு? ஏய் பையன் போன வாரம் கல்யாணம் வந்தாண்டி. அவனுக்கு அங்கே எங்கே கடனை வாங்கி நல்லா பெரிய காலையில் சேர்த்துட்டோம். அவன் கூட படிக்கிற பசங்கள்லாம் பணக்கார புள்ள போகுது. இவன் பஸ்ஸில் போகிறான். அவன் கூட படிக்கிற பசங்க பைக்கில் போகிறான். அவனுக்கு ஒரே அசிங்கமாக இருக்கு போகுதுடி. அதனால் வந்தான் கல்யாண்ட ஓடும் அழ பைக்கு வேணும் வேணும் வேணும்னு. அதான் முடிவு பண்ணிட்டேன். உடம்பு வலி நம்மளோட போட்டோம். காலைல ஒரு 2 ஹவர் வேலை செய்யலாம், சாயந்தரம் நைட்டு ஒரு 2 ஹவர் வேலை செஞ்சோம்னா இன்னும் 2-3 மாதத்தில் காசு சேர்த்துச்சு குழந்தை ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டோம்னா அது ஜாலியாக காலேஜுக்கு போவோம். அவனுக்கு மிஞ்சதுனாடி வாழ்க்கை. ஒரு என்ன நினச்சினுக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு வயசு ஏறுதா இறங்குதா? காலைல 6 மணிக்கு போய் நைட்டு 11 மணிக்கு வரீங்க. அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஊரில் இருக்கிற மொத்த நோயும் உடம்புல வச்சு நிற்கிங்க. காலங்காத்தால வந்து சாப்பிட்டு படுத்தா தானே இந்த மாதிரி நீங்கள் ஓவர் டைம் பார்க்குறேன் அது பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கினா எங்களுக்கு யார் இருப்பா? எங்களுக்கு இருக்க ஒரே பலம் நீங்கள் தாங்க. அவன் சொல்லுவான் சின்ன புள்ள, அவன் பேச்சை கேட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் போடி, பிள்ளைக்கு மிஞ்சதுண்ணா நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம். குழந்தைனா வாழ்ந்துட்டு போட்டோம். போடி, வேற வேலை இல்லை உனக்கு. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது, போங்க. பா சாரிப்பா. எதுக்குப்பா சாரிலாம் கேட்குற? ஒன்றும் இல்லைப்பா, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய்